ஹரி ஓம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து. எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி அபிவிருத்திர் பவது ததாஸ்தோ. இப்பொழுது தொடர்கின்றேன். 31வது விபாகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தமிழில். ஸ்லோகத்திற்கு நேராக சொல்வோம். இதீதம் கீர்த்தி இதீதம் கீர்த்தனீயஸ்ய இதீதம் கீர்த்தனீயஸ்ய கேசவஸ்ய மகாத்மனः நாம்னாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம். இதான் இந்த முதல் வாசகம். இதம் இதீதம் இதி தஸ், ஆங்கிலத்தில் தஸ், பிறகு அப்படியாக தம்னு வரும். ஆனால் தம் பிரிச்சல்னாக்க தம்ன அவனை, சக தௌத்தை தம் தௌதான் தேனதாபியாம் தைபி தஸ்மை தாபியம் சப்த ரூபம் இருக்கு. அவனை இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இதீதம் கீர்த்தனீயஸ்ய, கீர்த்தனி அதுடைய அஸ்ய அந்த கீர்த்தனத்துடைய, கீர்த்தனீயஸ்யன்னு போட்டோம்னா யாரெல்லாம் எவனுடைய கீர்த்தனம்னு அர்த்தம். யஹ யௌயை எம் யௌயான் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் புருஷலிங்கம். யஹ யௌயை எம் யௌயான் ஏனயாபியாம் யைஹி யஸ்மை யாபியாம் ஏபியஹ யஸ்மாத் யாபியாம் ஏபியஹ யஸ்ய யயோஹோ ஏஷாம் யஸ்மின் யயோஹோ ஏஷு அப்படி வரும் ரூபங்கள்ல. எஸ்ய எவனுடைய கீர்த்தனம், கீர்த்தனி. எஸ்ய கேசவசிய கேசவனுடைய, அஸ்ய அஸ்ம சப்தத்துல வரும். இதம் இமௌமே அந்த மாதிரிலாம் நிறைய சப்தங்கள் இருக்கு. அஸ்ய எஸ்ய அவனுடைய, எவனுடைய சொல்லலாம். இதனுடைய கேசவசிய மகாத்மனக, பெரிய ஆத்மா இல்லையா, மகா ஆத்மனக கேசவனுடைய நம்ம கூறினாலும் கேசவசிய மகாத்மனக இந்த கீர்த்தனம் சொல்றோமோ அந்த அர்த்தத்துல வருது. நாம் சஹஸ்ரம் திவ்யானாம் அசேஷேண பிரகீர்த்திதம். நாம் நாமங்களுடைய, பேர்களுடைய, சஹஸ்ரம் ஆயிரம், திவ்யானாம் இதெல்லாம் ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். ராமானாம்னு வரும். அந்த மாதிரி உடைய பொசசிவ் கேஸ்பாங்க ஆங்கிலத்தில். திவ்யானாம் திவ்ய சஹஸ்ரம் ஆயிரம் நாமங்கள் உடையவனை, உடைய அப்படி உடைய நாமங்கள் உடைய திவ்ய இது உடைய சஹஸ்ர திவ்ய நாம் அது நாமங்கள் வந்து சாதாரணம் அல்ல, திவ்யம், பகவானுடைய திவ்யம், திவ்ய கடாட்சம், பவித்திரம், சுத்தம், தெய்வீகம் எல்லாம் வச்சுக்கலாம். திவ்யானாம் அசேஷேன மிச்சம் இல்லாம சொல்லணும். ஆயிரத்தையும் சேஷங்கிறது பிறகு நிறைய வீட்டில் சேஷம் சாப்பிடக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. அசேஷேன அந்த ஹலாதி பிரத்யேக அந்த ஷால முன்னாடி சிவம் ஷால முன்னாடி போட்டோம்னா எதிர்மறை அர்த்தமா வந்துடும். சேஷேன பாக்கி இல்லாய்மை போட்டதுனால அசேஷேன பாக்கி இல்லாய்மை, மிச்சம் இல்லாய்மையா அந்த ஆயிரத்தை சொல்லணும் அர்த்தம். பிரகீர்த்தி தம் அவனை, தம் பிரகீர்த்தி, பிரங்கிறது உபசர்கம். அது கிரேட்டர், அந்த கிரேட்டஸ்ட் சொல்ற அந்த கீர்த்திய பிரகீர்த்தி அப்படிங்கிறாங்க. பிரகீர்த்திதம். இதை இதம் ஸ்ருணுயான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரே ஹச்ச மாணவஹ. எவன் யாரெல்லாம் இதை ஸ்ருணுயான் நித்தியம், அதான் சொல்றார். கேட்டாலே போறோம், நித்தியம், டெய்லி, தினந்தோறும் ஸ்ருணுயான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், அவர்கள் நித்தியம் தினமோ ஸ்ருணுயான் நித்தியம். யஸ்சாபி யஹ ச அபி, யஸ்சாபின்னு வரும். யஹங்கிறது எவன், சங்கிறது பிறகு, அண்ட் ஆங்கிலத்தில், அபி ஆல்சோ அப்படியும், அது கூட, அதுவும் அப்படின்னு சொல்ற மாதிரி. எஸ்சாபி பரிகீர்த்தையே, பரிகீர்த்தனம் பண்றது. கீர்த்தையேத்து எல்லாமே விதிலிங்கலக்கார சப்தத்துல வரும். மேபி, சியாத், மேபி அப்படின்னு. அதுதான் அதோடைய ரூபம். அது சம்ஸ்கிருத இலக்கணம் கொஞ்சம் வியாக்கரணம் தெரிஞ்சிருக்கணும். பரிகீர்த்தனம் பண்றது, பரிகீர்த்தையே கேட்டாலும் கீர்த்தனத்தை பண்றோம். அந்த கீர்த்தனத்தை நீங்க கேட்டாலும் சுனியா நித்தியம் சொல்றாளே, அதனால பரிகீர்த்தனம் கீர்த்தனம் பண்ணத்தை கேட்கறது. பரிகீர்த்தியே கேட்கப்பட்டவாள் இருக்கலாம் அப்படின்னு வருது. ஒரு விதிலிங்கலக்காரகன்னு வரும். மேபி, கேன் பி அப்படின்னு அதுக்கு அர்த்தம். சியாத், பூயாத் அப்படின்னா பவேத்.
பரிகீர்த்தியே நாசுபம் ந அசுபம் நாசுபம். சுபம் என்ன சுபகாரியங்கள், அசுபம்னா அசுபம் இல்லாதது ந இல்ல. ரெண்டு நெகட்டிவ், ரெண்டு எதிர்மறை ஒரு நேர்மறை ஆயிடுறது, பாசிட்டிவ் ஆயிடுறது. அப்ப ந அசுபம் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேஹ ச மாணவஹ. பிராப்னுயாத் கிடைக்கலாம், எது கிஞ்சித் கொஞ்சம், பிராப்னுயாத் கிஞ்சித் கொஞ்சம் அவனுக்கு, சக அசுபம் கொஞ்சம் கூட வராதுன்னா அசுபம். பிராப்னுயாத் கிடைத்தல், பிராப்னோதி அவனுக்கு கிடைத்தல், பிராப்னுயாத் கிஞ்சித் கூட வராது அசுபம். சக அமுத்திரன்னு வரணும். சோ அமுத்திர, முத்திர அமுத்திரன்னா அடுத்த ஜென்மம் வருங்காலங்களில் அர்த்தம். அதுவும் மட்டும் இல்ல, இக இப்பொழுதும், இக நவ் இங்க. ச மாணவக, சனங்க பிறகு மாணவக, அந்த ச முன்னாடி போட்டணும். ச எப்படி ஏதே சுனியா நித்தியம் ச அப்படின்னு போட்டுக்கலாம். எஸ்சாபி பரிகீர்த்தையே நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரே ச மாணவக. மாணவ மனிதன், சங்கிறது பிறகு. நாசுபம் சுபம் வராது, கொஞ்சம் கூட. கிஞ்சித் ந அசுபம் வராது. பிராப்னுயாத் சக ச அமுத்திர பிறகும் இந்த காலத்திலையும் மாணவனுக்கு, மனிதனுக்கு. மாணவங்கிறது மனிதன் வராது, கொஞ்சம் கூட அசுபங்கள் வராது, அந்த பிராப்தம் இருக்காது. மே நாட் பி தேர், இல்லாமல் போகலாம் அப்படி சொல்ற மாதிரி அவ அந்த விதிலிங்கலக்காரக ரூபத்தை யூஸ் பண்ணி அவ சொல்றா. நான் அசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரே சோமுத்ரேஹ ச மாணவஹ. சோமுத்ர இஹ நவ், அமுத்திர ஃபியூச்சர் ஆல்சோ. அதை நம்ம பிரிச்சு அது கொஞ்சம். அடுத்ததுதான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் இது நன்றாக கவனிக்கணும். எப்படி இந்து மதத்துல தர்மம் தான் எப்படின்னு பாருங்க. வேதாந்தகோ பிராமண ஸ்யாத் விஜயி க்ஷத்ரியோ பவேத் வைஷ்யோ தனம் சம்ருதம் ஸ்யாத் சூத்ரஹ சுகம் அவாப்னுயாத். வேதாந்த கஹங்கிறது பிரவேசிக்கப்பட்டவர்கள், வேதத்தில் பிரவேசிக்கப்பட்டவர்களை பிராமணர்கள் என்று இருக்கலாம். சியாத் அதான் விதி லிங்கலக்காரக ஏகவச்சனம் பிரதம புருஷ ரூபம். அது வேதாந்தக இருக்கலாம், அவன் இருக்கலாம். சியாத் அவன் சியாத்னா அவன் இருக்கலாம், சக சியாத்னு அவன் இருக்கலாம். அப்படி வேதாந்தக பிரவேசிக்கும், கம் தாத்துனா டு கோ, போகுதல். வேதாந்தக போகப்பட்டவர்களுக்கு பிராமணன் இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம் அப்படிங்கிற இதான் அர்த்தம். வேதாந்தக பிராமணம் சியாத் விஜயி க்ஷத்ரியோ பவேத். க்ஷத்ரிய பவேத், பூ தாத்துல வருது பவேத், அதுவும் இதுதான். அஸ் தாத்து வரா மாதிரி சியாத்னு வரா மாதிரி பூ தாத்துல வந்தா பவேத்னு வரும். இருக்கலாம். எப்படி விஜயம் பண்ணப்பட்டவங்க இதுல யுத்தத்துல. அப்போ யுத்த அவனா சத்திரியன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற. அப்போ சத்திரியன் வந்து அந்த இதுல இருந்து வரது. இந்த புராணங்கள புருஷ சூக்தத்துல பிராமணே பியோ முகமாசேத் பாஹு ராஜன்ய கிருத, அதுல இருந்து வருது. ஊரு ததசே த்வைஷ பத்பியாகும் சூத்ரோ அஜாயதா நான் சொல்றேன். அப்ப அதுல இருந்து எடுத்துட்டு அது ரொம்ப காலம் புருஷ சூக்தம், ரொம்ப அதுக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கும் முன்னாடி, மகாபாரதத்துக்கும் முன்னாடி. வேதாந்தகோ பிராமண, அது வேதாந்த கஹ அப்படின்னு எடுத்துக்கணும். கோ ராமோ ஜெயதி, ராமஹ ஜெயதி, ராமோ ஜெயதின்னு வரும். வேதாந்தக பிராமண சியாத் விஜயி க்ஷத்ரியோ பவேத் வைஷ்யோ தனம் சம்ருதம் சியாத். சம்ருதம்ங்கிறது சம்பாதிக்கிறது, லாபம் அடைகிறது, தனத்தை. அவனை வைஷ்யாக இருக்கலாம், அவ்வளவுதான். சியாத் விதிலிங்கலக்காரக பிரதம புருஷ ஏகவச்சனம். வைஷ்யோ தன சம்ருதம் சியாத் சூத்ரஹ சுகமா இருக்கணும். சுகம் அவாப்னுயாத், அவாப்னோத்தினா கிடைச்சதுன்னு அர்த்தம். கிடைத்தல், பிராப்னோத்தி அவாப்னோத்தி எல்லாம் கிடைத்தல். அங்கிற ஒரு உபசர்க்கத்தை கொடுக்கறா. அவாப்னுயாத் சியாத்னு சொல்ற மாதிரி விதிலிங்கலக்காரக பிரதம புருஷம் ஏகவச்சனம். சோ என்ன சொல்றா? வேதங்கள் படிக்கப்பட்ட பிராமணா இருக்கலாம், யுத்தத்தில் போய் விஜயம் பண்ணப்பட்டவன் சத்திரியனா இருக்கலாம், நிறைய தனம் சம்பாதிக்கப்பட்டவன் வைசியனா இருக்கலாம். சூத்திரர்களுக்கு சுகம் அவாப்னி, அவனுக்கு சுகம் கிடைக்கட்டும்ங்கிறார். ஏன்னா அவன் உழைக்கப்பட்டவன், உடம்பால சரீரத்தால மற்ற 3 வர்க்கம் உழைக்க கூடியவன். அவன் சுகமா இருக்கலாம். அதனால பகவானோட காலுக்கு தான் நம்ம பூ போடுறோம்.
காலை தொட்டு தான் நமஸ்காரம் பண்றோமே தவிர தலையை தொட்டோ கண்ணை தொட்டோ யாருமே நமஸ்காரம் பண்றது கிடையாது. பெரியவங்க வந்தா கூட அவங்க கால், பாதம், பொற்பாதம், தாமரை பாதம் இதெல்லாம் தான் சரணம் அகம் நமஸ்காரம் கரோமி. பாதங்கள் தான் கண்ணில் தொட்டி வச்சுக்கிறோமே தவிர தலையை தொட்டு வச்சுக்கிறது இல்லை. இது தமிழ்நாடு அரசியலுக்கு தெரியணும். ஏன்னா இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்னு இவர் எழுதினார், ஆடம் ஸ்மித், an enquiry into the wealth of nations ஆங்கிலத்தில். அதுல வந்து இதெல்லாம் ஸ்பெஷலைசேஷன். ஒரு சமுதாயத்துல திறமை பெற்றவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அவரவர்கள் காரியங்களை அவரவர்கள் அது தினப்படி செய்ய வேண்டும். நியதம் குரு கர்மத்துவம் தான் பகவத்கீதையில. அப்பதான் அதனுடைய திறமை வெளிப்படும். அதாவது அவர் ஒரு ஃபேக்டரிக்கு போனார் ஆடம் ஸ்மித். அந்த ஃபேக்டரியில ஒரு 4 ஆளுகள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க வச்சுங்க. இது பின் அந்த குண்டூசி பண்ற ஃபேக்டரியில 4 ஆளுகளும் சேர்ந்து முதல்ல வயரை கட் பண்ணுவாங்க, அந்த கம்பியை. 4 ஆளுகள் இந்த பக்கம் டேபிளுக்கு வந்து அதை கூர்மையாக்குவாங்க. 4 ஆளுகளும் இந்த பக்கம் டேபிளுக்கு வந்து அதுக்கு தலையை வைப்பாங்க. 4 ஆளுகளும் இந்த வந்து அதை பேக் பண்ணுவாங்க, அதை பொட்டியில போட்டு அடைப்பாங்க, அதை வெளி அனுப்புறதுக்கு சரக்கு. அவர் பார்த்தாரு, அப்படி பண்ணாதீங்கப்பா, அப்பா நீ வந்து ஒருத்தனை கூப்பிட்டு நீ வந்து வயரை மட்டும் அந்த கம்பியை மட்டும் நீ அறுத்து விட்டு இப்ப சாம்போ, அதுதான் உன் வேலை. இன்னொருத்தனை நீ வந்து அதுக்கு கூர்மை வை, 3வது நீ அதுக்கு தலை வை, 4வது நீ பொட்டிக்குள்ள போட்டு அதை அடைச்சி அதை சுத்தமா பேக் பண்ணு அப்படின்னாரு. அப்படி போறச்ச முதல் வழியாக வெறும் 100 பின் வந்ததுன்னா இந்த 2வது வழி ஆடம் ஸ்மித் சொன்ன வழியில பார்த்தா 400 பின் வர ஆரம்பிச்சது. ஏன்னா வெட்டப்பட்டவன், கம்பியை வெட்டப்பட்டவன் அதுல பயிற்சி படுறான் 4 வட்டத்துல. அது அறுத்து 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 அவனுக்கு ஒரு நாளைக்கு 100 கம்பி அவங்க 4 பேருமா சேர்ந்து அறுத்தாங்கன்னா இவன் ஒருத்தனே ஒரு 400 கம்பி அறுக்க ஆரம்பிச்சேன். திறமை வளர்றது, பயிற்சி பெற பெற திறமை வளர்கின்றது. அதே மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அவன் இது பண்ணிடுறான், இது கூர்மை பண்ணிடுறான். உனக்கு டக்கு டக்குன்னு தலையை வச்சிடுறான், டக்கு டக்குன்னு பேட்டியில போட்டுறான். ஏன்னா அதுலயே பண்ணி 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 பழக்கம். எல்லாருக்குமே அப்படித்தானே, பழக்கம் தானே. இது டிவிஷன் ஆஃப் லேபர்னு பெருசா பொருளாதார சாஸ்திரத்துல அவங்க சொல்றாங்க, எக்கனாமிக்ஸ்ல. இது நம்ம இடத்துலயே சாஸ்திரத்திலேயே இருக்கு. இது தவறா புரிஞ்சு. ஏன்னா வம்சாத் வம்சம் வேதங்களை படிச்சவங்க அந்த பையனையும் பிராமணன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சோம் சமுதாயத்துல. வேதங்கள் அப்படி சொல்லல. நீ வேதத்துக்கு போனேன்னா நீ பிராமணன் அப்படிதான் சொல்றதே தவிர அது நம்ம கால சமுதாயத்துல வந்து வெள்ளக்காரங்க வந்து அவங்க கணக்கெடுப்பு ஜனத்தொகை கணக்கெடுப்பில் எடுக்கிறதுனால சரிப்பா நீ பிராமணன், நீ இந்த வேலை பண்ற. எல்லாருக்கும் டாக்டர் யாரு, அட்வொகேட் யாரு தெரியறதுக்கு இப்ப கூட அப்படி கொஞ்சம் கொஞ்சம் 4 வட்டத்துல பேர் இப்போ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க இல்லையா, கணினி மைய நிபுணர்கள் அப்படி இப்படின்னு வந்துடுறது. அதனால இதுதான். இது தவிர சூத்திரர்கள் வந்து தொடக்கூடாது இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல, எங்க இருக்கு தெரியல. அசுத்தம் சுத்தம், சுத்தமா இருந்தா எல்லாரையும் தொட்டு பழங்க, அசுத்தமா இருந்தா வேண்டான்னு தான் இருக்குமே தவிர தொட வேண்டாம். குளிக்காம நம்ம யாராவது சமையல் பண்ணா கூட அந்த காலத்துல தொட வேண்டாம் அவன் சமையலம்பாங்க, குளிக்காம. அதுதான். சோ இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர்ங்கிற பெரிய மகா தத்துவத்தை விளக்குகின்ற இந்த வாசகம், இந்த வச்சனம். வேதாந்தகோ பிராமணஸ்யாத் விஜயீ க்ஷத்ரியோ பவேத் வைஷ்யோ தன சம்ருதம் சியாத் சூத்ரஹ சுகம் அவாப்னுயாத். அழகா வருது. மேலும் தொடர்கின்றேன். இது என்னுடைய 31வது பாகம். தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியா அது வந்துட்டே இருக்கும். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.